முன்னாள் அமைச்சர் பொன்முடிக்கு பிடி வாரண்ட் பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. பொன்முடியை கைது செய்து ஆஜர்படுத்த நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. பொன்முடியை செப்டம்பர் 2ஆம் தேதிக்குள் கைது செய்து ஆஜர்படுத்த காவல்துறைக்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. முன்னாள் அமைச்சர் பொன்முடிக்கு பிடிவாரண்ட் பிறப்பித்து சென்னை ஜார்ஜ் டவுன் நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. சைவ வைணவ சமயங்கள் மற்றும் பெண்கள் குறித்து அவதூறாக பேசியதாக தொடரப்பட்ட வழக்கில் இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. சைவ வைணவ சமயங்கள் மற்றும் பெண்கள் குறித்து அவதூறாக பேசினார் என்று சர்ச்சை எழுந்த நிலையில் அது தொடர்பான வழக்கு நடைபெற்று வருகிறது. இந்த வழக்கில் பொன்முடியை கைது செய்து ஆஜர்படுத்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சுப்பையாவிடம் கேட்டு பெறலாம். சுப்பையா, முழு விவரம் என்ன? சைவ வைணவ மதங்கள் சமயங்கள் தொடர்பாக மற்றும் பெண்கள் குறித்து சில சர்ச்சைக்குரிய வழியில் பேசியதாக முன்னாள் திமுக அமைச்சர் பொன்முடி மீது வழக்கு தொடரப்பட்டுள்ளது. அதாவது கடந்த 2025ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் ஒரு நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய போது சைவ வைணவ சமயங்கள் குறித்தும் பெண்கள் குறித்தும் சர்ச்சைக்குரிய வழியில் பேசியதாகவும் வெறுப்பு பேச்சு பேசியதாக கூறி அவருக்கு எதிராக இந்த வழக்கு தொடரப்பட்டு தற்போது இந்த வழக்கை தொடர்ந்து பாஜகவை சேர்ந்த மாநகராட்சி கவுன்சிலர் உமானந்த் என்பவர் இந்த புகார்மொழி தொடர்ந்திருந்தார். இந்த வழக்கு தற்போது ஜார்ஜ் டவுன் நீதிமன்றத்தில் நடைபெற்று வருகிறது. அதே இந்த வழக்கை ரத்து செய்ய கோரி பொன்முடி தரப்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார்கள். இந்த மனு பொன்முடி தரப்பில் தாக்கல் செய்யப்பட்ட மனு தள்ளுபடி செய்யப்பட்டு விட்டது. இதற்கிடையே இந்த வழக்கில் பொன்முடி மீதான வழக்கு ஜார்ஜ் நீதிமன்றத்தில் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இன்று நீதிபதி சுந்தரபாண்டியன் முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது அவர் ஆஜராகுவதற்கு விலக்களிக்க கோரி பொன்முடி தரப்பில் மனு தாக்கல் செய்யப்பட்டன. இந்த மனுக்களை நீதிபதி தள்ளுபடி செய்துவிட்டார். அதே நேரத்தில் பொன்முடி இந்த வழக்கில் ஆஜராகவில்லை. ஆகவே அவருக்கு ஜாமீனில் வெளிவர முடியாத பிடிவாரண்ட் பிறப்பிப்பதாகவும் வரும் செப்டம்பர் 2ஆம் தேதிக்குள் அவரை கைது செய்து ஆஜர்படுத்துமாறு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துமாறு காவல்துறைக்கு உத்தரவிட்டு வழக்கின் விசாரணை செப்டம்பர் 2ஆம் தேதிக்கு தள்ளி வைக்கப்பட்டுள்ளது. ஒருவேளை இந்த வழக்கு தொடர்பாக பொன்முடி நீதிமன்றத்தை சரணடைந்து அந்த தற்போது பிறப்பித்த வாரண்டை திரும்பி பெறவும் வாய்ப்பு இருக்கிறது. இல்லை என்றால் காவல்துறை அவரை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துவார்கள். விவரங்களுக்கு நன்றி சுப்பையா.